மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். முதல்ல திரு நாஞ்சில் சம்பத், இந்த 3வது ஆண்டுல விஜய் முந்துறாரா? மக்கள் மனங்களை அவர் பிரதிபலிக்கிறாரா? தமிழ்நாட்டு அரசியலில் தமிழக வெற்றிக் கழகம் உதயமாகி 2 ஆண்டுகள் முடிந்து 3வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. இங்கிலாந்து எக்ஸ்பிரஸ் தட் எவரி மேன் வில் டூ இஸ் டியூட்டி என்று நெல்சன் சொன்னதைப் போல நாட்டு மக்களினுடைய எதிர்பார்ப்பு அவர் மீது இன்றைக்கு குவிந்திருக்கிறது. எல்லா திசைகளும் திரும்ப திரும்ப தமிழக வெற்றிக் கழகத்தின் பெயரை இன்றைக்கு உச்சரிக்கிறது. தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு அரசியல் மாற்றமும் அதற்கான தேவை இருந்து வந்த பொழுது அந்த இடத்தை இட்டு நிரப்புவதற்கு நான் கனவுகள் காணுகிற கால்செட்டை பருவத்தில் அப்போது என்னை ஆட்கொண்ட அண்ணன் வைகோ மறுமலர்ச்சி திமுகவை தொடங்கினார். அந்த இயக்கம் முடங்கி போய்விட்டது. அதற்கு பிறகு அந்த இடத்தை இட்டு நிரப்ப 6000 ஏக்கருக்கு அதிபதி அன்னை இந்திராவினுடைய அம்பாசிடர் கபில்சலம் கருப்பையா மூப்பனார் வந்தார். அவர் கட்சி இன்றைக்கு குறைந்த விலைக்கு விற்கப்பட்டு விட்டது. அந்த இடத்தை இட்டு நிரப்பத்தான் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை விளிம்பு நிலை மக்களின் அன்பை அங்கீகாரத்தை பெற்ற கேப்டன் விஜயகாந்த் வந்தார். அந்த கட்சி என்ன நிலையில் இருக்கிறது என்று யாராலும் இன்றைக்கு கணிக்க முடியவில்லை. அந்த இடத்தை இட்டு நிரப்பத்தான் உலகநாயகன் தமிழ் சினிமாவுக்கு நாளைக்கு ஒரு உலகத்து அங்கீகாரம் கிடைக்குமானால் அதை வாங்கித் தருகிற கலைஞன் என்று நான் கருதுகின்ற கமலஹாசன் வந்தார். அவர் இன்றைக்கு டார்ச் லைட்டோடு வந்தார். தொலைக்காட்சி பெட்டியை உடைத்தார். அவர் இப்பொழுது அறிவாலயத்தின் தாழ்வாரத்தில் என்ன செய்கிறார் என்று தெரியவில்லை. அந்த இடத்தை இட்டு நிரப்பத்தான் தமிழ் தேசியம் பேசி ஏய்க்கிற ஒருவர் வந்தார். அவர் என்ன ஆவார் என்று இந்த தேர்தல் முடிகிற பொழுது நமக்கு தெரிந்துவிடும். ஆகவே அந்த அரசியல் மாற்றத்தை தருவதற்கு, அதை தாண்டி ஆட்சி மாற்றத்தை தருவதற்கு 1000 கனவுகளோடு தளபதி விஜய் வந்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கியிருக்கிறார். எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் 1 கோடி இளைஞர்கள் அவர் பின்னால் அணிவகுத்து நிற்கிறார்கள். தாய்மார்கள் அவருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அவர் செல்லுகிற இடங்களிலெல்லாம் கூடுகிற கூட்டம் தமிழ்நாடு இதுவரைக்கும் பார்த்தறியாதது. கொள்கை தலைவர்களாக பெரியாருக்கு கையிலே காவி கொடியை கொடுத்து அந்த சிலையிலே காவிச்சாயம் பூசி பெரியார் பெயரை இருட்டடிப்பு செய்வதில் இன்பம் கண்டது ஒரு கூட்டம். அந்த பெரியாரை இன்றைக்கு கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் வரலாற்றில் அவமானங்களையும் ஆபத்துகளையும் தாண்டி அரசியல் சட்டத்தை ஆக்கி தந்த அம்பேத்கரை இந்திய துணைக்கண்டத்தில் த கிங் மேக்கர் 2 பிரதமர்களை நிர்மாணித்த அன்னை தமிழ்நாட்டில் ஒரு அப்பழுக்கற்ற நிர்வாகத்தை தந்த கர்மவீரர் காமராஜரை இந்தியாவிற்கான விடுதலை போராட்டத்தில் தன்னுடைய மாலை சூட்டிய மணாளன் கானப்பெயர் என்கிற காளையார் கோவில் சிவன் கோவிலில் கொலை செய்யப்பட்ட பொழுது மாலை சூட்டிய மணாளன் கொல்லப்பட்டான் என்ற ஈரச் செய்தி கேட்டு வீட்டிலிருந்து புறப்பட்டு மறைந்து கிடந்த தன்னுடைய மணாளன் மார்பில் கிடந்த இரத்தத்தை நெற்றியில் பூசிக்கொண்டு காளையார் கோவிலிலிருந்து விருப்பாட்சி வரைக்கும் திண்டுக்கல் வரைக்கும் நடந்து சென்று அன்றைக்கு வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிற போரில் திண்டுக்கல் கோட்டை கைப்பற்றிய மைசூர் புலி ஹைதர் அலியை சந்தித்து 4000 இராணுவ வீரர்களோடு திரும்பவும் சிவகங்கைக்கு புறப்பட்டு சிவகங்கையில் வெள்ளை ஏகாதிபத்தியத்தினுடைய படையை சிதறடித்து சின்னாபின்னமாக்கி மீண்டும் சிவகங்கை சமஸ்தானத்தினுடைய பேரரசியாக
முடிசூட்டிக் கொண்ட ராணி வேலி நாச்சியாரை 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கருவுற்ற நிலையில் பரோலில் வெளியே வந்து குழந்தை பெற்றுக்கொண்டு மீண்டும் குழந்தையோடு சிறைக்கு சென்று 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இந்தியாவினுடைய விடுதலைக்கு ஈகம் செய்த பெருமாட்டி அஞ்சலை அம்மாள் அதற்குரிய பென்ஷன் தியாகிகள் உதவியை கூட நிராகரித்த தேசபக்தை அஞ்சலை அம்மாளை இன்றைக்கு கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர் தொடங்கி இருக்கிற பயணம் தமிழ்நாட்டு இளைஞர்களை ஆக்கிரமித்திருக்கிறது. நீங்க ஒரு 4 பேர் சொன்னீங்கல்ல, கேலி கிண்டல் பண்ணீங்க. ஜி.கே. வாசன், வைகோ, கமலஹாசன், விஜயகாந்த், பிரேமலதா விஜயகாந்த் வரைக்கும் அவங்கெல்லாம் குறைந்தபட்சம் போராட்டத்துக்கு களத்துக்கு வர்றாங்க, பத்திரிகையாளர்களையாவது சந்திக்கிறாங்க. உங்க ஆளு இன்னும் பத்திரிகையாளர்கள் கூட சந்திக்க மாட்டேங்கிறாங்க, களத்துக்குமே வர மாட்டேங்கிறீங்களே. நீங்க அவங்களை கேலி பேசுறதுக்கு என்ன தார்மீகம் இருக்குல்ல? பத்திரிகையாளர்களை சந்திச்சுதான் தன்னுடைய கருத்தை சொல்லணும் இருக்கா? வேற எப்படி ஜனநாயகத்தின் அங்கத்துல உங்க கருத்தை சொல்ல முடியும்? நான் இவன் பத்திரிகையாளரை சந்திச்சுதான் பேசிட்டு இருக்கேன். நீங்க காலங்காலமா சந்திக்கிறீங்க, உங்க தலைவர் ஏன் சந்திக்க மாட்டாரு? ஒரு 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 நிகழ்ச்சியில் அவர் பேசினா அது செய்தி ஆகிறது, மக்கள் மன்றத்தில் போகிறது. பத்திரிகையாளர் சந்திச்சு சொல்லணும்னு ஏதாவது விதி இருக்கா? சொல்லுங்க. விதி இல்ல, ஆனா மக்களின் தலைவிதி எழுதணும் நினைக்கக்கூடிய ஒரு தலைவர் குறைந்தபட்சம் பார்க்கணுமா இல்லையா? ஆண்டு விழாவில் 7 நிமிடம் பேசினாரு, 8 திசைக்கும் கேட்கிறது. வேற என்ன செய்யணும்? அதுவே போதும். போதும். மக்கள் ஆட்சியை பிடிச்சிடலாம், மக்களின் மனங்களை வென்று விடலாம். வென்றாச்சு, அதுக்கு என்ன சாட்சி வேணுமா? அதுக்கு முடிஞ்சிருச்சு, தேர்தலே வேணாம். மக்கள் மனங்களை வென்றாச்சுங்க. சரி, எம்ஜிஆரோட அவர் தன்னை ஒப்பிட்டுக்கிறாருல்ல? இல்ல, எம்ஜிஆரையும் இதே மாதிரி கூத்தாடினாங்க, பத்திரிகையாளர்களை சந்திக்கல, நாங்க டெல்லிக்கு அடிமைன்னு சொன்னாங்க அப்படின்னு. அப்ப எம்ஜிஆரும் விஜயும் ஒன்னா? இல்ல, அவரு மஞ்சள் நிறம், இவர் கருப்பு நிறம். ஏன் இந்த பதில் போதுமா? கேளுங்க. 1977 ஒரு ஆட்சி மாற்றம் அவரால் சாத்தியமாயிற்று. அதை போல இப்பொழுது ஒரு ஆட்சி மாற்றம் விஜயால் சாத்தியமாகும். அதுதான். வேற எதுவும் தேவையில்லை, வேற ஒண்ணும் இல்லை. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.